டிசம்பர் மாத விடுமுறை கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் இலங்கை மக்களாகிய நாம் பல்வேறு விதமான விற்பனை கழிவுகள் மற்றும் விலை குறைப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த நேரங்களில் நாங்கள் கொள்வனவுகளில் ஈடுபடும் பொழுது சைபர் திருடர்கள் உங்களது பணத்தை மட்டுமின்றி உங்களது தனிப்பட்ட தரவுகளையும் சூறையாடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இது தொடர்பான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள போவது என்னவென்றால் போலியான இணையதளங்கள் பற்றி. அதாவது பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி போலியான இணையதளத்தினூடாக உங்களுக்கு பெரிய அளவிலான விற்பனை குறைவுகள் மற்றும் கவர்ச்சிகரமான விலை குறைப்புகளை பற்றி அறிவித்திருப்பார்கள். இதனூடாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் பொழுது உங்களது பணத்தை சைபர் திருடர்கள் தங்களது கைவசம் பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமன்றி உங்களது தனிப்பட்ட தரவுகளையும் திருடிக் கொள்வார்கள். எனவே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் செய்வதற்கு முன்னதாக அந்த இணையதளம் போலியானதா அல்லது அதுதான் அந்த நிறுவனத்தின் உண்மையானதா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் பர்ச்சேஸ் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இது விடுமுறை காலம் ஆகையால் நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் ஏதாவது வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபடுவதற்கு காத்திருப்பீர்கள். இது தொடர்பாக உங்களுக்கு போலியான மின்னஞ்சல்கள் வரலாம். அதில் உங்களுக்கு விமான கட்டண குறைவு, ஹோட்டல் ரூம் டிஸ்கவுண்ட்ஸ் மட்டுமன்றி விசா குறைவுகள் தொடர்பாக பலவிதமான லிங்குகள் அனுப்பப்படும். இதனை நீங்கள் கிளிக் செய்து அந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது உங்களது பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டுமன்றி உங்களது வங்கி கடன் அட்டை அல்லது வரவட்டையில் இருந்த பணமும் சைபர் திருடர்களின் கைகளுக்கு சென்றுவிடும். எனவே இதை போன்ற நீங்கள் போலியான நிறுவனங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த ஆஃபர் குறிப்பிட்ட அந்த பிரபலமான நிறுவனத்திடமிருந்தா கிடைக்கப்பெற்றது என்பதை ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலனை செய்து கொண்டு உங்களது கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால் கிஃப்ட் கார்டு ஸ்கேம். அதாவது கிஃப்ட் கார்டு பிரபலமான நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பதாக கூறி மோசடியான கிஃப்ட் கார்டுகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இதனூடாகவும் நீங்கள் பணத்தை இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். இதை தவிர உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்வதாகவோ அல்லது இது விடுமுறை காலமாகையால் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கும் உங்களுக்கு பண தேவை இருக்கும் என்பதை கூறி லோன் வழங்குவதாக கூறி உங்களை ஏமாற்றுவார்கள். இதற்கு உங்களுக்கு நார்மல் காலோ அல்லது மெசேஜோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது ஏதாவது ஒரு சமூக வலைத்தளம் ஊடாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரலாம். இதை நீங்கள் கிளிக் செய்வதனாலோ அல்லது அந்த கால்களை நீங்கள் ஆன்சர் செய்வதனூடாகவோ உங்களது நீங்கள் பணத்தை மட்டுமன்றி உங்களது பர்சனல் தரவுகளையும் இழந்து விடுவீர்கள். எனவே அதை குறிப்பிட்ட நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் ஒரு தடத்துக்கு 2 தடவை நீங்கள் இதனை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ இது போன்ற போலியான இணையதளம் மட்டுமல்லாமல் கிஃப்ட் கார்டு மட்டுமல்லாமல் ஹாலிடே பேக்கேஜ் மட்டுமல்லாமல் இன்று உலகம் பூராக அதிக அளவிலான சைபர் தாக்குதல்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றன. எனவே நீங்கள் ஏதாவது ஒன்றை பர்ச்சேஸ் செய்யும் பொழுதோ அல்லது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பொழுதோ அது ஒரு வங்கி கணக்காக இருந்தால் எந்நேரமும் உங்களது வங்கி கணக்குகளை நீங்கள் பேலன்ஸுகளை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளும் முன்னர் உங்களது போனுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்று நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது போன்ற பாதுகாப்பான கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவிர உங்களுக்கு தெரியாத போலியான வெப்சைட்டுகளை கிளிக் செய்ய வேண்டாம். மற்றும் உங்களுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட்டோ அல்லது லிங்குகளோ உங்களது மெயில்களுக்கு அதாவது மின்னஞ்சல்களுக்கு வருமாயின் அவற்றை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம். இதற்போல உங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த விடுமுறை காலத்தில் கவனமான ஒரு கொள்வனவை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.